Hi friends, welcome back to our channel Sinu Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஷார்ட்டான வீடியோ தான். ஏற்கனவே வாட்ஸ்அப்ல லைக் அப்டேட் பாத்தீங்கன்னா வந்திருக்கு அப்படி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். சோ அதோட கண்டினியூஷனா தான் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் லைக் பண்ணும்போது ஃபார் an எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ற மாதிரி வெச்சுக்கலாம். என்னோட கான்டாக்ட்ல ஒரு 300 பேரோ அப்படினா பாத்தீங்கன்னா ஒரு 400 மெம்பர்ஸ் அதாவது 400 பேர் இருக்காங்கன்னு வெச்சுக்கலாம். இந்த 400 மெம்பர்ஸ்ல ஒரு 100 பேரோ 200 பேரோ என்னோட ஸ்டேட்டஸ் லைக் பண்ணும்போது 200 டைம்மே பாத்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஒரு பர்சனை லைக்ஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனா வாட்ஸ்அப் சைடுல இருந்து வந்துட்டே இருக்கும். அதாவது நிறைய நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அதாவது இந்த லைக் பண்ணுற நோட்டிஃபிகேஷன்ஸை மட்டும் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணப்பவே ஒரு சின்ன ஒரு செட்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிறது மூலமா இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களால் ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாட்ஸ்அப்பில் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு உங்களோட வாட்ஸ்அப் ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. ஹோம் பேஜில் ரைட் சைடில் 3 டாட்ஸ் இருக்கும். இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா செட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலுக்கு கீழே மொத்தமாக நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதெல்லாம் 6வது ஆப்ஷனா நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு தான் வரும். ஸோ இந்த பேஜில் லாஸ்ட்டாக ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரியாக்ஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு செப்பரேட்டாக ஸ்டேட்டஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கும். அதுக்கு கீழே ரியாக்ஷன் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் ஆஃப் பண்ணும்போது இந்த ஸ்டேட்டஸை யாரெல்லாம் லைக் பண்ணுறாங்களோ அதால் உங்களுக்கு வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்காது. ஆனால் அந்த ஸ்டேட்டஸ்குள்ளே போயிட்டு யாரெல்லாம் வியூ பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போது அதாவது வியூவர் லிஸ்ட் பார்க்கும்போது யாரெல்லாம் லைக் பண்ணிக்கிறாங்களோ அந்த லைக் நேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக மென்ஷன் பண்ணி காமிக்கும். இதை நீங்கள் ஆஃப் பண்ணுறது மூலிமா அந்த நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும் இல்லைங்களா. நார்மலாக வேறு ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் அந்த நோட்டிஃபிகேஷன் வராமல் பார்த்தீங்கன்னா தடுத்துட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லிங்க் கொடுத்துருங்க. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் லைக் பற்றி கிரியேட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.